ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 50-50 ட்ரா வந்து 130. இதுக்கான கால்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 890. இதில் நான் எடுத்த நம்பர் வந்து பி போர்டில் 8, சி போர்டில் 6, 9. இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு ரெண்டாவது மெத்தடில் என்ன சொல்லியிருப்பேன்னா 7, 6 ஓகேவா, 6, 8 இந்த மாதிரி நம்பர் இருந்தாலே நம்மளுக்கு அடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 6, 9 இந்த ரெண்டு நம்பர் தான் பாஸ் ஆகிருக்கும். இப்போ நேற்று நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னாடி நம்பர் வந்து 768. இங்கே 6, 8 இருக்கா, அப்போ மறுபடியும் 6, 9 பாஸ் ஆகணும்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 8, 6, 9 இந்த இடத்துலையும் 6, 8 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 6 பாஸ் ஆகிருக்கும். இப்போ நேற்றைய நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னாள் நம்பரும் 6, 8 தான். 6, 8 இருக்கிறதுனால தான் இப்போ நேற்றைய ரிசல்ட்டுக்கும் 6, 9 இந்த ரெண்டு நம்பருமே எடுத்திருந்தேன். 9 மட்டும் நேற்றைய ரிசல்ட்டுக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. இப்போ அடுத்து நேற்றைய ரிசல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன சொல்லியிருந்தேன்னா ஏ போர்ட் பாருங்கள். இங்கே 2, 1, 9, 8. இப்போ நேற்றைய நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னால் 7, அதுக்கு முன்னால் 8, 8, 7 இந்த மாதிரி 2, 1ன்னு இருந்தால் இங்கே மூணாவது நாளில் 8, 9, 8ன்னு இருந்தால் இங்கே மூணாவது நாளில் 8. இப்போ 8, 7 இருக்கிறதுனால இப்போ நேற்றைய ரிசல்ட்டுக்கு 8ன்ற நம்பர் பி போர்டில் எடுத்திருந்தேன். இந்த நம்பர் தான் நேற்றைய ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருந்தது. இப்போ நேற்றைய கால்குலேஷன் மெத்தடில் நம்ம எடுத்த நம்பரில் வந்து 2 நம்பர் பாஸ் ஆகிருந்தது. ஓகேவா, 8, 9. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போது இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து இந்த பிப்ரவரி மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி நான் எடுத்த நம்பர் தான். இப்போ நேற்றைய நம்பர் 890, அதுக்கு முன்னாள் நம்பர் 768. நேற்றைய ரிசல்ட்டு வந்து இப்போ இங்கே பி போர்டு பாருங்கள் 9, அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டு சி போர்டு பார்த்தீங்கன்னா 8, 8 கிடைத்தே 9ன்ற நம்பர் இருக்கா. இதே மாதிரி இந்த பிப்ரவரி மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட்டு இந்த ஒரு 3 செட் ரிசல்ட்டு. இங்கே 092, அதுக்கு அடுத்த நாள் 132, அதுக்கு அடுத்த நாள் 299, இங்கே 398, 997, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 876, 137, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 484, அதுக்கு அடுத்து பாஸ் ஆன ரிசல்ட் வந்து 600. இப்போ நேற்றைய நம்பர் 890, அதுக்கு முன்னாள் நம்பர் 768. இப்போ இங்கே ஃபஸ்ட்டு சி போர்டு பார்த்தீங்கன்னா 2, அதுக்கு அடுத்த நாள் பி போர்டு 3, இங்கே சி போர்டு 8, அதுக்கு அடுத்த நாள் பி போர்டு 9, இங்கே சி போர்டு 7, அதுக்கு அடுத்த நாள் பி போர்டு 8. இப்போது நேற்றைய ரிசல்ட்டில் பி போர்டு 9, அதுக்கு முன்னால் சி போர்டு 8, 2, 3, 8, 9, 7, 8, 8, 9 அடுத்தடுத்த நம்பர் இருக்கணும். சி போர்டில் அந்த நம்பர் பாஸ் ஆகிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற நம்பரே நம்மளுக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருந்தால் இங்கே மூணாவது நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 6, 9 இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இங்கே 2, 3, 9, 8, 9, 6, 7, 8, 6. இப்போ 8, 9 இருக்கிறதுனால 6 இல்லைனா 9 இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் பாஸ் ஆகும்னா நான் வந்து இந்த ரெண்டு நம்பருமே ஏ போர்ட்லேயே எடுத்துடுறேன். 6 இல்லைனா 9. இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ரலாக இந்த பிப்ரவரி மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். சி போர்டில் ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற நம்பரே நம்மளுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் பி போர்டில் இருந்தால் இங்கே மூணாவது நாள் ரிசல்ட்டுக்கு 6, 9 இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும். 2, அதுக்கு அடுத்த நாள் 3, அதுக்கு அடுத்த நாள் 9, 8, அதுக்கு அடுத்த நாள் 9, அதுக்கு அடுத்த நாள் 6, 7, 8, அதுக்கு அடுத்த நாள் 6. இப்போ இங்கே 8, 9ன்னு இருக்குது. நேற்றைய பி போர்டு, அதுக்கு முன்னாள் சி போர்டு 8, 9 இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் 6, 9 இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகலாம். நான் வந்து இந்த ரெண்டு நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்ட்லேயே எடுத்துறேன். 6 இல்லைனா 9. இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தடுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே நான் வந்து ஏற்கனவே பழைய வீடியோவில் சொன்ன அதே மெத்தட் தான். இந்த பிப்ரவரி மந்த் சார்ட் மட்டுமே வச்சு கம்பேர் பண்ணி ஜென்ரலாக எடுக்கிற நம்பர் தான். இப்போ நேற்றைய நம்பர் 890, அதுக்கு முன்னாள் நம்பர் வந்து 768, 7, 6, 8, 9, 0 ஓகேவா. இந்த மாதிரி நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து முடிகிற நம்பர் வந்து 1, 3, 2ல் முடிஞ்சிருக்கும். அதனால் 1 வந்து சி போர்டில் எடுத்திருப்பேன், 2, 3 வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்துட்டேன். இதை வந்து இந்த பிப்ரவரி மந்த் சார்ட்லேயே நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்கன்னா தெரியும். 7, 6, 8, 9, 0, 1, 2, 3 இந்த மாதிரி நம்பர் தான் அடுத்தடுத்த நாள் ரிசல்ட்டில் ரிப்பீட் ஆகிருக்கும். இப்போது நேற்றைய நம்பர் அதுக்கு முன்னாள் நம்பர்லேயும் இதே பேட்டர்ன் தான். 7, 6, 8, 8, 9, 0 இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட் வந்து 1, 3, 2ல் வரலாம். அதனால் 1 சி போர்டில் எடுத்திருப்பேன், 2, 3 பார்த்தீங்கன்னா பி போர்டு. இது வந்து ஏற்கனவே இந்த மந்த்து பேட்டர்ன் தான். இங்கே பார்த்தீங்கன்னா 478, 866, 092, 132. இப்போ இருக்கிற பேட்டர்ன் நம்பர் பார்த்தீங்கன்னா 997, 876, நேற்றைய நம்பர் 768, நேற்றைய நம்பர் இல்லை அதுக்கு முன்னாள் நம்பர் 768, நேற்றைய நம்பர் 898, 890. இங்கே பார்த்தீங்கன்னா 7, 6, 8, 9, 0, 1, 3, 2. இப்போ இங்கேயும் சி போர்டு மட்டும் பார்க்குறீங்கன்னா 7, 6, 8, 9, 0 எல்லா நம்பருமே இருக்குது. இதுக்கடுத்து 1, 2, 3 இதில் தான் ரிசல்ட்டு முடியணும். அதனால தான் 1 வந்து சி போர்டில் எடுத்திருப்பேன், 2, 3 வந்து பி போர்டில் எடுத்திருப்பேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கால்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏ போர்டில் 6 9, பி போர்டில் 2 3, சி போர்டில் 1. இப்போ இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுனோம்னா 621 631 921 931. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா, ஏபி வந்து 62 63 92 93, பிசி வந்து 21 31, ஏசி பார்த்தீங்கன்னா 61 91. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து பிப்ரவரி மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர்ஸ் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறது தந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன் நான். எல்லாமே பிப்ரவரி மந்த் கால்குலேஷன் படி எடுத்த நம்பர் தான். சி போர்டில் ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டு அதுக்கு அடுத்து நாள் பி போர்டில் ஓகேவா, இப்போ 8க்கு அடுத்து 9 அந்த மாதிரி நம்பர் இருந்தால் 3வது நாளில் 6 9 அப்படி எடுத்த நம்பர் தான் ஏ போர்டில் 6 9. அடுத்து 2வது மெத்தடில் இந்த மந்த்து சார்ட் பேட்டர்ன் படி 7 6 8 9 0 இந்த மாதிரி நம்பர் இருந்தால் 1 3 2ல் ரிசல்ட் முடியலாம். அதனால் பி போர்டில் 2 3, சி போர்டில் 1. பாக்ஸ் வந்து 621 631 921 931. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா, ஏபி வந்து 62 63 92 93, பிசி 21 31, ஏசி வந்து 61 91. இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து எல்லா கால்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.